எடப்பாடியின் பக்கம் சாய்ந்த 5 முக்கிய தலைவர்கள். அதிர்ச்சியிலே சி.வி. சண்முகம், மகிழ்ச்சியிலே எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக தோல்வியை தழுவியிருக்கிறது. அதன் பின்பு ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. இப்ப அதிமுகவுடைய ஆதரவின்றி விஜய் ஆட்சி அமைக்க முடியாதா அப்படின்னு பார்த்தா ஆட்சி அமைக்க முடியும். அதற்குத்தான் விசிக முதற்கொண்டு அவர்களுக்கு அமைச்சரவையிலே இடம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்காங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது கிடையாது. அதிமுகவிலிருந்து பிரிந்த ஒரு தரப்பினர் எங்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு வேண்டும் என சொல்லி 25 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது அந்த பக்கம் இருந்தது. 25 சட்டமன்ற உறுப்பினர்களே ஒரு நபர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்துவிட்டார். 24 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அந்த 24 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவிகளை நீக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து விட்டார். அதாவது நமது தமிழகத்திற்கு கூடிய பொறுப்பு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவரிடம் நேரடியாக சந்தித்து கடிதத்தையும் கொடுத்திருந்தார். அந்த இடத்திலே அதிமுகவுடைய கொறடாவாக நியமிக்கப்பட்ட நபர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார், இவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என முடிவு எடுத்திருக்கிறார். அப்ப இவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த பிரச்சனை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்துவிடும். அதன் காரணமாக அமைச்சர் பொறுப்பு எல்லாம் கொடுக்கல. விசிக போன்றவர்கள் எல்லாம் நமது எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவுகளை கொடுக்காமல் இருந்தது. அதேபோல் விஜய்க்கு எதிராக செயல்பட்டதுதான் நமது அதிமுக இருக்கக்கூடிய ஒரு 24 முக்கியமான தலைவர்கள் தற்போது என்ன நிலைமை, என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவிலே முக்கிய முகங்களாக அறியப்பட்ட ஒரு 5 நபர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு முழு ஆதரவு என நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பது அரசியல் வட்டாரத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் யுக்திகளை வெளிக்காட்டுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எஸ்பி வேலுமணி தரப்பு நேற்று தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்துறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பிலே பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் அமைச்சர் பொறுப்பை எதிர்நோக்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுக்கல. இருந்த போதிலுமே எங்கள் மீது தவறான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் 5 அமைச்சரவை பொறுப்பு கேட்டோம், இல்லை 8 அமைச்சரவை பொறுப்புகளை கேட்டுத்தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தோம் என எங்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அது முற்றிலும் தவறானது என எஸ்பி வேலுமணி சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்டமாக அதிமுகவுடைய பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் இருப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்குவது எங்கள் நோக்கம் என்பது கிடையாது என நமது எஸ்பி வேலுமணி பேசியிருக்கிறார். அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசக்கூடிய அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணி, அதே போல எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான நபரும் இருந்திருக்கிறார். ஆகமத்தில் அதிமுகவிலே ஒரு முக்கியமான 5 முகங்களாக அறியப்பட்ட அந்த நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அந்தர் பல்ட்டி அடித்து எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் தாவி இருக்கிறார்கள். அந்த இடத்திலே சி.வி. சண்முகம் மட்டும் வர கிடையாது. சி.வி. சண்முகமும் மறைமுகமாக அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்து விடலாம். இனிமேல் நாம் தப்ப முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் வரைக்கும் சென்று விட்டார். எடப்பாடிக்கு டெல்லி மேலிடம் என்பது ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை பதவி நீக்கம் செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் இறங்கிவிட்டால் நம்முடைய பதவிகள் அனைத்தும் பறிக்கப்படும். தமிழக வெற்றி கழகத்திலே நாம் இணைந்தாலும் நமக்கு வெற்றி வாய்ப்பு என்பது கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்துவிடும். அதிமுகவில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு மதிப்பு மரியாதை என்பது இருக்கும் என நினைத்துக் கொண்டு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு இந்த 5 நபர்களும் திரும்ப இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த 5 நபர்களும் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் வந்துவிட்டால் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த 19 சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்டிப்பாக அதிமுகவிற்கு தான் வருவார்களே தவிர மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் வேறு எங்கேயும் போவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது. அதற்கு முன்னதாகவே ஏன் இந்த முக்கியமான முடிவு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தான் மிகப்பெரிய போய்கொண்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு எதிராக ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது ஆதரவுகள் இருந்தது. நேற்றைய தினம் ஒரு 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்த அந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை என்பது பேசிட்டாங்க. அப்ப 25லே 7 போய்விட்டது என்றால் 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் ஆதரவு என்பது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்புக்கு இருக்கும். அந்த 18லும் முதல்லே ஒரு நபர் அதிமுகவிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவுகளை கொடுத்து விட்டார். அப்ப வெறும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் ஆதரவு இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் அதாவது 31 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு என்பது எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி யாரை நியமித்தாரோ, அதிமுக சட்டமன்ற கொறடாவாக யாரை நியமித்தாரோ அவர்கள் தான்
அதிமுகவிலே அதிகாரப்பூர்வமாக சட்டசபையிலே அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் செய்யப்படுவாங்க. அந்த இடத்திலே எஸ்பி வேலுமணி தரப்புடைய பதவிகளை பறிக்க வேண்டும், கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையிலே அவருடைய பதவிகளை பறிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அந்த முடிவை செயல்படுத்த நடத்தாலும் கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படுமே தவிர அதற்கு மாற்றங்கள் என்பது எதுவும் கிடையாது. இதெல்லாம் யோசித்துதான் தற்போது அதிமுகவிற்கு ஆதரவு என இந்த 5 முக்கியமானவர்கள் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அந்த முக்கியமானவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தற்சமயம் ஆதரவுகளை கொடுத்திருப்பது அரசியல் வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர்கள் பார்க்கப்பட்டுக் கொண்டு அதிமுக எப்படியும் உடைந்துவிடும், அதை வைத்து குளிர்காய்ந்து விடலாம் என நினைத்த நபர்களுக்கு மத்தியிலே அதிமுக மீண்டும் ஒன்றிணைவது எடப்பாடி பழனிசாமியுடைய கரங்களை வலு சேர்க்கக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறது என சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதே போல எடப்பாடி பழனிசாமி இவர்கள் மீது மீண்டும் நம்பிக்கை என்பது வைப்பாரா அப்படின்னா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. ஏனென்றால் ஒரு முறை எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளை இருந்து இறக்க வேண்டும் என அனைவரும் முயற்சி செஞ்சிட்டாங்க. அடுத்த முறையும் இவர்கள் மீது நம்பிக்கை என்பது எடப்பாடி பழனிசாமி வைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். அதாவது அதிமுகவையும் நம்பி இதுவரைக்கும் இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள், 1 கோடிக்கும் மேற்பட்ட தமிழக மக்கள் அவருடைய வாக்குகளை கொடுத்திருக்காங்க. இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னவென்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்ட அந்த சுற்றுப்பயணம், மக்களை தேடி பயணம், அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே 234 தொகுதியிலும் தனி மனிதனாக சுற்றுப்பயணம் செய்து அந்த சுற்றுப்பயணத்தின் விளைவுதான் 1 கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகளாக மாறி அதிமுகவிற்கு வந்திருக்கிறது. தமிழக மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து அந்த வேளையிலுமே மாற்றங்கள் எங்களுக்கு வேண்டாம் என 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் நினைத்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பதவியிலிருந்து இறக்கி விடலாம் என நினைத்த அந்த நபர்களுக்கு தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னடைவுதான் ஏற்பட்டு அவர்கள் மீண்டும் மனம் மாறி அதிமுக இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழுவை கூட்டினாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளை பறிப்பதற்காக நாங்கள் பொதுக்குழுவை கூட்டவில்லை என நமது எஸ்பி வேல்மகள் அதிரடியான ஒரு வார்த்தையும் சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த செய்தியாளர் சந்திப்பிலே எஸ்பி வேலுமணி இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நமது சிவி சண்முகம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்திற்கு வர கிடையாது. அதற்கு மாறாக சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், அது மட்டுமில்லாமல் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய ஆதரவுகளை கொடுத்த அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே இருந்தாங்க. ஆனால் நமது சிவி சண்முகம் மட்டும் அந்த இடத்திலே இல்லாதது ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் எஸ்பி வேலுமணிக்கும் சிவி சண்முகம் ஏதும் பிரச்சனை என்பது ஏற்பட்டு விட்டதா, அல்லது சிவி சண்முகம் செய்தியாளர் சந்திப்பிலே வந்தால் கண்டிப்பாக நன்றாக இருக்காது என சொல்லி ஒதுங்கி இருக்கிறாரா என பல்வேறு கேள்விகளும் அரசியலும் சரி சமூக வலைதளங்களும் சரி முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படியோ அதிமுக ஒன்றுபட வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும். பதவிக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாத அதிமுக இருக்கும் வரைக்கும் அதிமுகவை எவனாலும் எந்த கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நம்ம அனைவருக்கும் தெரியும். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம், அந்த மாபெரும் ஒரு இயக்கம் எந்த ஒரு சட்டை சச்சரவும் இல்லாமல் வருகின்ற தேர்தல்களிலே ஆட்சி அமைப்பதற்குரிய வேலைப்பாடுகளில் இறங்கி வேலை பார்த்தாலே கண்டிப்பாக தமிழக மக்கள் ஒரு வாய்ப்பை அதிமுகவிற்கு கொடுப்பார்கள் அப்படிங்கிறத விட எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவில் இதற்கு மேல் பொதுக்குழுவை கூட்டப்படுமா, பொதுக்குழு கூட்டப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முடிவுகள் எடுக்கப்படுமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.